ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பெங்களூர் நீர் சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது இந்த சட்னி கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாலாம் டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த சட்னி நல்லா நிறைய ஊற்றி சாப்பிட்டா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு கப் வேர்க்கடலை போட்டு லைட்டாக சிம்லே வச்சு அந்த வேர்க்கடலையை ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து அது லைட்டாக ஹீட் ஆனால் மட்டும் போதும். ரொம்பலாம் அது ரோஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் வேர்க்கடலைக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம். அந்த பொட்டுக்கடலையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, அந்த புளியும் நல்லா வதங்கட்டும். புளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி பச்சை மிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக வரமிளகாய் போட்டால் டேஸ்ட் அப்படியே மாறிடும். ஸோ பச்சை மிளகாய் போடுங்க. கொஞ்சமாக அந்த ஃப்ளேவருக்காக புதினா ஒரு 4-5 இலைகள் மட்டும் போட்டால் போதும். இந்த புதினா இலை சுருங்குற வரைக்கும் நல்லா பொறுமையாக சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் இது நல்லா கூல் டவுன் அவுட். இந்த அளவுக்குங்க பாருங்கள், அந்த இலை நல்லா சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது மிக்சியில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் போடுங்க. சூடாக போட்டிங்கன்னா அப்படியே மேலே தெரிச்சிரும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த சட்னி போடுங்க. ஒரு மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கெட்டியான ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் தான் மெயினான ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட்டே இருக்குது. இந்த கொத்தமல்லி தழை போடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் இந்த சட்னியோட அந்த மெயினான டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் எல்லாமே கொடுக்க வேண்டியது இந்த கொத்தமல்லி இலை தான். இதையும் போட்டு நல்லா மிக்சியில் ஒரு ஃபைனாக அரைச்சிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இந்த சட்னி கெட்டியாக இருக்கவே கூடாதுங்க, தண்ணியாக இருக்கணும். ஸோ அதனால் மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி ஊற்றிட்டு உங்களுக்கு தண்ணியான கன்சிஸ்டன்சியில் எவ்வளோக்குள்ளே தண்ணியாக கலக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே தண்ணியாக கலக்கிறீங்க. லாஸ்ட்டாக அந்த கன்சிஸ்டன்சி காமிக்கிறீங்க பாருங்கள். நல்லா கலக்கிறேன். கொஞ்சம் கூட அந்த சட்னி கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா தண்ணியாக இருக்கணும். அதனால தான் இது பேர் நீர் சட்னினே சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஆனதுக்கப்புறம் இதுக்கு எப்போதும் போல் ஒரு தாளிப்பு. ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டால் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த சட்னியில் தாளித்து கொட்டிட வேண்டியதான். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, உப்புமாக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மட்டும் கிட்டத்தட்ட 26+ வெரைட்டிஸ் சட்னி வெரைட்டிஸ் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.